அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிஸ்மா டிப்ஸ். டுடே நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் அப்புறம் வீடியோஸ் இல்லாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த ரம்ஜானுக்கு நம்ம வந்துட்டு புர்கா கண்டிப்பாக வாங்குவோம் இல்லையா? அந்த புர்காவெலாம் எந்தெந்த மாதிரி மாடலில் எந்தெந்த ஏஜுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு அபாயா மாடல் புர்கா தான். ஸோ இது என்ன அப்படின்னா கழுத்துக்கிட்ட இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஜிப் உள்ள புர்கா. கண்டிப்பாக இந்த மாடல் புர்கா வாங்கவே வாங்காதீங்க. கழுத்துக்கிட்ட ஜிப்பு இருக்கிறத வந்துட்டு அதாவது ஷோல்டர் கிட்ட ஜிப்பு இருக்கும். ஸோ அந்த புர்கா வாங்கவே வாங்காதீங்க. கண்டிப்பாக நான் அதுக்கு ரெஃபர் பண்ணவே மாட்டேன். ஒன்று ஓப்பனாக இந்த ஜிப்பு இல்லாமல் இருக்கணும், இல்லைன்னா நடுவில் வந்துட்டு ஓப்பன் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி புர்கா வாங்குங்க. இந்த மாதிரி கழுத்துக்கிட்ட இருக்கிறது வாங்கவே வாங்காதீங்க. அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கணும். அது எந்த ஏஜாக இருந்தாலும் ஓகே, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ 2வது என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு புர்காவில் வந்துட்டு நம்மளோட அளவு வந்துட்டு 52, அதாவது நீங்கள் செப்பல் போட்டு உங்களோட அளவை வந்துட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இப்போ வந்துட்டு சப்போஸ் 54 இருக்கலாம், 56 இருக்கலாம். புர்கா செப்பல் போட்டுட்டு அதோட சைஸை நீங்கள் இன்னும் பாருங்கள், நிமிர்ந்து பாருங்கள். உங்களுக்கு 2 இன்ச் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் செப்பல் போட்டே புர்கா வந்துட்டு வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப உயரமாக இருந்தால் அந்த புர்கா நல்லா இருக்காது. கொஞ்சம் இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, இடுப்பு வந்துட்டு கொஞ்சம் அகலமாக பெருசாக இருக்க மாதிரி வாங்குங்க. ரொம்ப உடம்போட ஒட்டி இருக்க மாதிரி வாங்காதீங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு இன்னுமே நல்லா இருக்காது. இந்த மாதிரி வந்துட்டு டபுள் கலர் கொடுத்தது நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கீழே டபுள் கலர் இப்போ கீழே டபுள் கலர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாடலில் உள்ள புர்கா மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து இன்னும் நீளமாக வாங்கிக்கிருங்க. ஸோ இந்த புர்கா வந்துட்டு துபாய் புர்கா. ஸோ துபாய் புர்காக்கும் நார்மலாக உள்ள புர்காக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்துட்டு துபாய் புர்கா நல்ல பிளாக்காக இருக்கும். ஸோ அதை நல்லா கவனித்து பார்த்துக்கிறங்க. நல்ல பிளாக்காக இருக்கும். இன்னொன்று வந்து துணியோட கிளாத் வந்துட்டு சைனிங்காக இருக்கும். ஒரு மாதிரி சைனிங் கிளாத்தாக இருக்கும். ஸோ அதான் துபாய் புர்காவோட ஃபேவரட்டே. ஸோ இது 2 மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறங்க. இதுவுமே ஒரு அம்பர்லா மாடல் புர்கா தான். அம்பர்லா மாடலில் கீழே இந்த 3 லேயர் கொடுத்தது. இந்த 3 லேயரில் வந்துட்டு லாங்காக அந்த லேயர் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ரொம்ப அகலமான அம்பர்லா. ஸோ இந்த புர்காவுக்குமே நான் ரெஃபர் பண்ணுறது, இது வந்து 25 இயர்ஸ்லேருந்து நம்ம வந்துட்டு இது நம்ம போடலாம். கொஞ்சம் லீனாக உள்ளவங்க போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்க போடுறதுக்கு வந்து இது வந்து கம்ஃபர்டபுள் கிடையாது, நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதே மாதிரி இந்த அந்த உடம்பு வந்துட்டு எப்படி அப்படின்னா, இந்த புர்கா வந்துட்டு உடம்போட உடம்பாக வந்து ஒட்டிக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு பார்க்க வந்துட்டு இது பெருசாக தெரியும், இழுத்தாலும் துணி வந்துட்டு இழுக்க வரும். ஆனால் வந்து நம்ம வந்து வேர் பண்ண போகும்போது நம்ம உடம்போட உடம்பாக ஒட்டிக்கும். ஸோ எப்போவுமே வந்துட்டு இடுப்புக்கு வந்துட்டு கீழே வந்து பெருசாக இருக்க மாதிரி வாங்கிக்கிருங்க. ஏன்னா அது வந்து நம்ம பார்க்க போகும்போது பேக் பார்க்க போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். புர்காவே நம்ம கொஞ்சம் லூஸாக தான் போடணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளும் கூட. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. உங்களுக்கு வேணும் ரொம்ப வந்து தொள தொளன்னு இருக்குது அப்படின்னா க கையிலேருந்து ஒரு 4 இன்ச் மட்டும் பிடிங்க. அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ண போகும்போது பிடிக்கவே பிடிக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கிருங்க. நான் வந்து 30 இயர்ஸுக்கு மேலே வந்துட்டு நான் புர்காவுக்கு வந்துவிட்டு நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா, பிளெயின் புர்கா இருக்கு இல்லையா? ஸோ நான் அதை தான் ரெஃபர் பண்ணுவேன். இந்த மாதிரி பிளெயினாக இருக்க புர்கா. ஸோ இது வந்து 54 சைஸ் புர்கா. இதை வந்து எப்படி அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இடுப்பு கிட்ட வந்து எவ்வளோ லூஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம வேர் பண்ண போகும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ 30 இயர்ஸ்க்கு மேலே இந்த மாதிரியே நம்ம புர்கா வந்துட்டு வேர் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஷாலில் வந்துட்டு கவனம் செலுத்துங்க. ஷால் நீங்கள் கலர் ஷால் போடலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கலர் ஷால் வந்துட்டு நீங்கள் வேர் பண்ணுங்கள். அப்படி போட்டிங்க
போட்டிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு பிளாக்கே வேணும்னாலும் நீங்கள் கண்டிப்பாக பிளாக்காக வேணாலும் வேர் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு நல்லாயிருக்கும். அது நான் ரெஃபர் பண்ணுறது கலர் ஷால் நான் ரெஃபர் பண்ணுறேன். கலர் ஷால் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். உங்களோட ஏஜ் வந்துட்டு இன்னும் கம்மியாக காட்டும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் கலர் வந்துட்டு லைட் கலரில் கொஞ்சம் டார்க்காக வந்துட்டு வேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கலர் வந்துட்டு வேர் பண்ண வேணாம். இந்த ஆரஞ்சு லைட் பிங்க் இந்த மாதிரி வந்துட்டு வேர் பண்ணுங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நான் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி புர்கா துவைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் போடுறேன்.